ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ நேம்லேருந்தே தெரியுது அது என்ன பண்ண போகுது அப்படின்னு. ஸோ அது வந்து கம்பேர் பண்ண போகுது, கரெக்டாக? ஸோ கம்பேரிசன் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஆப்ரேட்டர் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிற ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா =. நான் வந்து 2 இன்டீஜர் நம்பர் டிக்ளேர் பண்ணுறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் int a = 10 and int b = 6. இந்த 2 நம்பர் ஈக்குவலான்னு செக் பண்ண போகிறேன், ஓகேவா? ஸோ அந்த பட்சத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் ஃபஸ்ட் ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறேன். a == b இப்படி போட்டேன்னா இது வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்ப்ரெஷனில் என்ன பண்ணுறேன், 2 நம்பர் வச்சுருக்கேன். அந்த 2 நம்பரை வந்து நான் ஒரு ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி வேலிடேட் பண்ண போகிறேன். என்ன வேலிடேஷன், ஈக்குவலாக இல்லையா அப்படின்னு செக் பண்ண போகிறேன். அதுக்கு யூஸ் பண்ண ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர், ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷன் இவாலுவேட் ஆகிட்டு நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா ஏவும் பியும் ஈக்குவலாக கிடையாது, ஓகேவா? ஏ வந்து 10, பி வந்து 6. ஸோ அதனால் வந்து நமக்கு ரிசல்ட் வந்து ஃபால்ஸ். ஸோ இதுதான் வந்து பூலியன் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா நாட் ஈக்குவல் டு. நம்ம ப்ரீவியஸாக பார்த்த ஈக்குவலுக்கு ஆப்போசிட். ஸோ ஏ நாட் ஈக்குவல் டு பி அப்படின்னு போட்டிங்கன்னா ஏவும் பியும் நாட் ஈக்குவலாக அப்படின்னு செக் பண்ணோம். ஆப்வியஸாக நம்ம கேஸில் வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ். ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷன் எவாலுவேட் ஆச்சுன்னா நமக்கு கிடைக்க போகிற ஆன்சர் வந்து ட்ரூ. பர்ஃபெக்ட், ட்ரூ கிடச்சிச்சா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென். ஸோ கிரேட்டர் தென் என்ன பண்ணோம், ஏ வந்து கிரேட்டர் தென் பியா அப்படின்னு செக் பண்ணோம். இங்கே வந்து ஏ வந்து கிரேட்டர் தென் பி. ஸோ வந்து இந்த எக்ஸ்ப்ரெஷன் ட்ரூன்னு தான் ரிட்டர்ன் பண்ணோம். எஸ். அடுத்து அதுக்கு ஆப்போசிட் லெஸ் தென். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோன்னா ஃபால்ஸ்ன்னு கிடைக்கும். ஏன்னா வந்து 10 வந்து கிரேட்டர் தென் 6, லெஸ் தென் 6 கிடையாது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஆப்ரேட்டர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணனாலும் நமக்கு என்ன கிடைக்கும், ஆன்சர் வந்து ட்ரூன்னு தான் கிடைக்கும். ஏன்னா ஏ இஸ் கிரேட்டர் தென் பி. பட் இங்கே கிரேட்டர் தென் கூட நம்ம ஈக்குவலாகவும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறோம், ஓகேவா? ஸோ ஒரே ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கிரேட்டர் தென்னும் செக் பண்ணுறோம், ஈக்குவலும் செக் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுக்கு ஆப்போசிட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. இதை எக்ஸிக்யூட் பண்ணோன்னா இந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணோம். ஏன்னா வந்து A is not less than B, I mean less than or equal to B, false. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் அவைலபிள் இன் ஜாவா, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப்ரேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ இதை இப்போ பார்த்த எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர், ஓகே? ஸோ இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னால் ஒன்றும் கிடையாது, என்னென்னா டபுள் அண்ட் டபுள் ஆர், ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து மேக்ஸ்லலாம் படிச்சிருப்போம், அண்ட் ஆப்ரேஷன், ஆர் ஆப்ரேஷன். இல்லாட்டி ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம், ஈஸி கிடையாது, நார்மலாகவே வந்து இந்த பிட்ஸ் படிக்கும் போது வந்து அண்டு ஆர் அதெல்லாம் படிச்சிருப்போம். சேம் அதே தான் இங்கேயும், ஓகேவா? ஸோ என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், இப்போ வந்து நம்ம லாஜிக்கல் அண்ட் யூஸ் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ண போகிறேன், இப்போது ஏ வந்து கிரேட்டர் தென் பியா அப்படின்னு செக் பண்ணுறேன், கரெக்டாக? அப்புறம் வந்து என்ன பண்ணுறேன், லாஜிக்கல் அண்டு போட்டுட்டு மறுபடியும் 2 நம்பர் நான் டிக்ளேர் பண்ணுறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் சிடி அப்படின்னு 2 வேரியபிள் அடிஷ்னலாக க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு வந்து வேல்யூ வந்து 1, 2 அப்படின்னு கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், ஏ வந்து கிரேட்டர் தென் பியாக செக் பண்ண போகிறேன். அண்ட் சி வந்து கிரேட்டர் தென் டியா அப்படின்னு செக் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன்.
ஓகேவா. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி எவாலுவேட் ஆகும்னா ஃபஸ்ட்டு ஏ வந்து கிரேட்டர் தென் பின்னு செக் பண்ணோம். அப்புறம் வந்து லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம். அப்புறம் வந்து சி வந்து கிரேட்டர் தென் ஆர் கிரேட்டர் தென் டியான் சி வந்து கிரேட்டர் தென் டியான்னு செக் பண்ணோம். ஓகேவா. ஸோ நம்ம கேஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ, செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேவா. லாஜிக்கல் அண்ட் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு ஒரு கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்தாலும் டோட்டல் எக்ஸ்பிரஷன் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு தான் ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேவா. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எஸ், பர்ஃபெக்ட், ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஓகேவா. இதுவே நான் உல்ட்டாவாக போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சி கமா டி அடுத்து ஏ கமா பியை செகண்டாக போடுறேன். ஓகே, இது எதுக்கு போடுறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன மைன்யூட் திங் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இருக்குல்ல, ஸோ முன்னாடியே வந்து இது ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடுச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை அது எவாலுவேட்டே பண்ணாது, டிஸ்கார்ட் பண்ணிவிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனே ஃபால்ஸ் அப்படின்னா லாஜிக்கல் அண்டை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒன்று ஃபால்ஸ் ஆனாலும் ஃபால்ஸ் தான். ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கறது வேஸ்ட். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷனே எனக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே இருக்கிறதுல என்னால் எக்ஸிக்யூட்டே பண்ணாது, ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிவிடும். ஓகேவா. ஸோ ரன் பண்ணேன் அப்படின்னா ஆப்வியஸ்லி ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஜிக்கல் ஆர். இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி என்ன சொன்னேன், ஆண்டு பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனாலுமே நமக்கு வந்து ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணோம். பட் இதில் வந்து என்ன அப்படின்னா ஏதோ ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே வந்து நமக்கு ஆன்சர் வந்து ட்ரூன்னு தான் வரும். இதை ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, ட்ரூ. ஸோ ஆண்டுக்கும் ஆர்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஏதோ ஒரு கண்டிஷன் ட்ரூவாக ஃபால்ஸாக இருந்தாலே ஆண்டு பொறுத்த வரைக்கும் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிவிடும். பட் வேராஸ் இன்கேஸ் ஆஃப் ஆரில் ஏதோ ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் ஹோல் எக்ஸ்பிரஷன் வந்து ட்ரூன்னு கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேவா. ஸோ அதான் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஆர். ஓகேவா. ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம், ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன, அதில் வந்து ஃபஸ்ட்டு கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் ஈக்குவாலிட்டி, நாட் ஈக்குவல், அப்புறம் வந்து கிரேட்டர் தென், அப்புறம் லெஸ் தென், அப்புறம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அப்புறம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அப்புறம் லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் லாஜிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஆர். ஸோ இதை ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஓகேவா.